மக்களே வணக்கம். நான் கவி. இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பூர்வக்குடி மக்களான இருளர் பழங்குடி மக்களுடைய பொங்கல் திருவிழாவை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வழக்கமா கொண்டாடப்படுற பொங்கல் திருவிழாவின் 3வது நாளான காணும் பொங்கலை இவர்கள் ஆட்டு பொங்கலாக கொண்டாடுறாங்க. இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இவர்களை தேடி போன பயணம் தான் இது. இயற்கையும் இயற்கை கொடுக்கக்கூடிய பலங்களையும் கடவுளாக வழிபடுகிற இவர்களை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம் இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட பயணத்தை தொடங்க போகிறோம். பெரிய பெரிய காடு தாண்டி, கடலெல்லாம் தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமாக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய மரங்கள் நிறைந்த அழகான ஒரு வனப்பகுதிக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். இந்த வனப்பகுதியில் நிறைய சிறுவனை அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளை பார்க்க முடிஞ்சது. ஆனால் வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இங்கே நான் என்னென்ன விலங்குகளை பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு, கீரி, குரங்கு, மயில், பெயர் தெரியாத பெரிய ரக பறவைகள், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தேன். ஒரு வழியாக பழங்குடி மக்கள் அவங்களோட பாரம்பரிய பொங்கலான ஆட்டு பொங்கலை கொண்டாடக்கூடிய இடத்திற்கு வந்தாச்சு. இங்கே பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு மேப் எதுவும் தேவைப்பட போகிறது கிடையாது. வாய் வழி சொல்வதை கேட்டு வழித்தடங்களை தேடி செல்வது தான் நம்மளோட வேலை. ஆனால் இவர்கள் சொல்லும் பாதைகளுக்கான வழியும் அடையாளங்களும் என்னன்னு தெரியுமா? ஒத்தையடி பாதை, நீரோட, ஒத்த மரம், ரெட்டை மரம், பெரிய கல், இப்படி தான் கேட்பதற்கு வியப்பாகவும் அதனை கண்டுபிடித்து செல்வதற்கு எனக்கு டோராவின் பயணத்தையும் ஞாபகப்படுத்தியது. வருஷத்துல ஒரு காணுமாங்களா சரியா? நீங்க சமைச்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரி சரி. இங்க இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதா இல்லனா கறி மீன் செய்யறது? ஓ, நான்வெஜ். சரி சரி. இன்னைக்கு நீங்க சாமி கும்பிடுவீங்கல்ல? ஆமாம், இன்னைக்கு சாப்பாடு பண்ணி ஒரு சிலை கல்லில் எடுத்து வச்சு அதுக்கு உண்டான கருப்பெல்லாம் கொளுத்தி சாப்பிட்டு போடுவோம். அதாவது கன்னிமா? ஆமாம், உங்களோட குலதெய்வம். சரி சரி. வாத்து அது ஒரு வாத்து உனக்கு, அது ஒரு வாத்து உரிக்கிறாங்க. கிடைக்காது இல்லை, நம்ம வழக்கில் இல்லை. இது நம்ம காசு போட்டு வாங்கி செய்யுது தான். நம்ம ஒரு நாட்டு வருஷத்தில் ஒரு நாளைக்கு, ஒரு மாதம் ஒரு நாளைக்கு இது அது வாங்கி நம்ம செய்யுது தான். நீ ஒரு நாள் தான் பொங்கல், அடுத்த பொங்கல் கிடையாதுல்ல, அதான் நம்ம வாங்கி செய்யுது தான். வந்து இதை பண்ணாங்க, அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி தானே? அப்படியே இது நமக்கு தொடர்ந்து நாங்கள் வேலை செய்யணும். அதை தொடர்ந்து நீங்களும் பண்ணுறீங்க. வந்துனே இருப்பாங்க. விந்தல் இது வராங்க பாரு, ஒரு விந்தல் ஒன்று குட்டி வாத்து போகுது. குட்டி வாத்து போகுது. இதே சுத்தம் பண்ண ஓடியா. கிளறு மேலே அந்த இது நிற்கிது கையில் ஆடு கிளறு பண்ணணும். ஆடு அடிப்படையில் இறக்கி வச்சு கறியில் ஒன்று உட்காந்து இருக்கும்.
ஹலோ வணக்கம். ஐயா வணக்கம் மேடம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் குட்டி மேடம். குட்டி. இப்போ நீங்கள் வந்து உங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து காணும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் மேடம். உங்களோட முன்னோர்கள் பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் பண்ணுறீங்க? இப்போ மட்டும் இல்லை மேடம், இது வந்து நாங்கள் பெரியார் எப்படி செய்தாங்களோ அந்த வாய்க்கு பிரகாரமாக நாங்கள் வந்து இந்த காணும் பொங்கல் செய்வோம் நாங்கள். ஓ சரி சரி. இன்றைக்கி வந்து நீங்கள் கறி மீன் இந்த மாதிரி சமைக்கிறீங்களா? ஆமாம், கறி மீன் கறி பிரியாணி இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் சாப்பிடுவோம். ஓ கறி மீன்லாம் கடவுளுக்கு படைப்பீங்க? ஆமாம், கடவுளுக்கு படைப்போம். உங்களோட குலதெய்வம் என்ன? குலதெய்வம் கன்னிமா. கன்னியம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களோட உறவினர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க? ஆமாம், உறவினர்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஓ சரி. இந்த காணும் பொங்கல் எப்போ கும்பிட்டாலும் சரி அது வந்து கும்பலாக இருந்து செய்து சாப்பிட்டு போவாங்க. ஓ அதாவது பழைய காலத்தில் மாதிரியே காணும் பொங்கலுக்கு எப்படி நம்ம ஆமாம் உறவினர்களை போய் பார்ப்போமோ அதே மாதிரி மாரி வந்து ஒன்று கூடுறீங்க, கும்பலாக இருந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஓ சரி சரி. நன்றி. நன்றி. இந்த மக்களுக்கு காடெங்கும் கடவுள்தான், மரங்கள் தான் வளங்கள் வழங்கும் சாமி, விலங்குகள் தான் இவர்களின் புதையல்கள். இவர்களிடம் வியக்க வைக்கும் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இவர்கள் வனங்களுக்கு செலுத்தும் நன்றி உணர்வுதான். ஒற்றை மரம் இருக்கும் இடத்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு நாள் குடியிருப்பை உருவாக்குகிறார்கள். காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக இந்த விறகுலாம் சேகரிக்கிறீங்களா? சரி சரி. உங்கள் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் இருப்பாங்க. நீங்கள் ஜனம் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக இருக்கும். ஜனம் எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். பண்ணிக்கு காடு ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்கலாமா? எந்த பக்கம் கூட போகலாம், அந்த பக்கம் போகலாம். அது வரும் இங்கேயே இருப்பாங்க, எங்கே வேணாலும் இருப்பாங்க. இந்த ஒரு நாள் தான் இருப்பாங்க, மீது நல்லா இருக்க மாட்டாங்க. இருந்து கும்பலாக இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கண்ணா ஓ நன்றி நன்றி. ஆமாம்மா, பார்த்து சாயங்காலம்னா ஆடமாக போவாங்க. ஓ சரி. முன்னும் போவாங்க, எல்லாம் கும்பலாக போகிறவங்க போவாங்க. இந்த மாதிரி போவோம் நாங்கள். நன்றிம்மா. சிக்கன் சிக்கன், எறா, வேற முட்டை, மீன். ஆமாம், அதெல்லாம் எறா பிரியாணியா? ஓ சரி சரி. நீங்களாம் மத்தியானம் கூட வரலாம். நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் ஒரு நாள் நீங்கள். ஓ சூப்பர் சூப்பர். நன்றி. இன்னைக்கு நீங்கள் மாடுகள்லாம் இங்கே கொண்டு வருவீங்களா காட்டுக்கு? இன்னைக்கு நேற்று தான் மாடுலாம் கொண்டாடுவாங்க. ஓ இன்னைக்கு நாங்கள் ஆடு அந்த மாதிரி வச்சுருக்காங்க, எடுத்துன்னு வந்து காட்டில் விட்டுட்டு நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஆடுகளுக்காக செலிப்ரேட் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். தேங்க்யூ. இதெல்லாம் வச்சு இந்த கொண்டாட வச்சு கரும்பு வச்சு சாமி வச்சு கும்பிட்டு போனாங்க. கல் வச்சு ஓ இதெல்லாம் சாமிக்கு கொண்டு போகிறதா? ஓ சரி. சாப்பாடெல்லாம் சேர்ந்து வச்சு இலை போட்டு கற்பூரம் கழிச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் வேப்ப மரத்தாண்ட தான் செய்வோம். வேப்ப மரத்தில் வச்சு கல் வச்சு பூஜை பண்ணி அது நம்ம என்ன செய்யணுமோ அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நீங்கள் செய்கிற விஷயம். ஏன்னா வந்து இப்போ செய்து வந்து சத்தம் கட்டுங்க இங்கே தானே இருப்பாங்க. மாமாவோட கை தான் இது. ஓ அதாவது இறந்து போன உங்களோட முன்னோர்களை நினச்சி அவங்க இருந்த இடம்ன்றதுனால இங்கேயே பண்ணுறீங்களா? செய்வோம் வருஷம் வருஷம். ஓ நீங்கள் ஒரு ஜாதம் வரல, இன்னும் ஒரு ஜாதம் வந்தாங்கன்னா எல்லாம் கும்பலாக இருப்போம், ஒரு கூட்டமாக இருப்போம். அப்படியே இப்படி இந்த மத்தாண்டு நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள். ஓ சரி. முன்ன தான் வராங்க. ஓ வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்காங்க. சரிம்மா சரிம்மா, நன்றி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இங்கே உங்கள் வீட்டில்? சிக்கன் வாத்துக்கறி. சரி. என்னோட காலணிகளை இங்கேயே கழட்டி விட்டுட்டு தான் இவங்க உருவாக்கி இருக்க இந்த ஒரு நாள் குடியிருப்புக்கு போனேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மரம் தான் அவங்களோட கடவுள். அவங்களோட கடவுளுக்கும் அவங்களோட நம்பிக்கைக்கும் மரியாதையை செலுத்தும் விதமாக என்னோட காலணிகளை இங்கேயே அவிழ்த்து விட்டுட்டேன். சொல்லுங்கள் மேம். உங்கள் பேர் மேம்? என் பேர் மேனகா மேம். ஓகே. நீங்கள் இங்கே எல்லாருமே இங்கே பார்க்கும்போது காட்டில் தான் சாமி கும்பிட்றாங்க. அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? இங்கே தான் பொங்கல் வைக்கிறாங்க, இங்கே தான் சமைக்கிறாங்க இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? காணும் பொங்கல்னா உழவர் தினம்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு மாட்டுக்கு
ஆடுங்களுக்கு உகந்த நாள். ஏன்னா அவங்க இங்கே தான் வந்து மேய்ச்சல், அவங்களுடைய உணவு இருக்கிற இடம் இதுதான். அதனால் அவங்கள இங்கே தந்து மேய்க்கும் போது அவங்களுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு செய்கிற மாதிரி இன்னைக்கு ஆடுங்களுக்கும் மேய்ச்சலுக்கான உணவு கிடைக்கிற இடம்ன்றதுனால பாரம்பரியமாக நம்ம இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு வளம் பெறுன்றதுக்கு ரீசனாக இங்கே நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஏன்னா மருத்துவம் எடுத்தாலும் இங்கே தான் மருந்து இங்கே தான் எடுத்து மூலிகை மருந்து எடுத்தோம்னா வைத்தியத்துக்கும் உதவுது. அதனால நாங்கள் பலனும் பெறுறோம். அந்த ரீசனுக்குனால நாங்கள் இங்கே காட்டு அதில் இருக்க தெய்வமும் எங்களுக்கு சாமி தானே, நாங்கள் இங்கே கும்பிட்டா அவங்களுக்கு கும்பிட்டா மாதிரி. அதனால் இது ஒரு ஸ்பெஷலிட்டியாக நாங்கள் இங்கே காணுமவங்களுக்கு வெளியே போகாத நாங்கள் காட்டு கழனியில் வந்து சாப்பாடு செய்கிறோம். நல்லது நல்லது, நன்றி. தேங்க்யூ. எந்த விதமான சத்தமும் இல்லாத இந்த இடத்தில் மாடுகளின் மணியோசைகள் மட்டும்தான் ரொம்ப அழகாக நீடிச்சு கேட்டுட்டு இருந்துச்சு. இங்கே தூரத்தில் ஒரு குடியிருப்பு உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இங்கேயும் ஒரு ஒற்றை மரம் இருக்குது. இந்த இடத்துல அவங்களோட இந்த இடத்துலும் ஒரு குடும்பத்தினர் அவங்களுடைய வழிபாட்டு முறையை செய்கிறத பார்க்க முடியுது. இந்த அழகான கிராமத்தையும் வனப்பகுதிகளையும் விட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அல்லது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற பழங்குடி மக்களை பற்றிய விவரங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.